இந்த சின்ன கோடுகளை பற்றி தெரியாமல் நிறைய பேர் மெஷர்மெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? வணக்கம், நான் சரண்யா, தக்ஷவிகா ஃபேஷன் அகாடமிலேருந்து பேசுகிறேன். இது நம்ம பேசிக்ஸ் ஆஃப் டெய்லரிங் டே 4. இன்னைக்கு மெஷரிங் டேப்பில் இருக்கிற இந்த சின்ன சின்ன கோடுகளை பற்றி பார்க்கலாம். 1 இன்ச்சஸை 4 பாகமாக பிரித்தோம் அப்படின்னா 1/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச்சுன்னு சொல்லி எழுதணும். மெஷரிங் டேப்பில் முதல்ல வர சின்ன கோடை 1/4 இன்ச்சும், அகைன் ஒரு பெரிய கோடு வருது, அது 1/2 இன்ச், அகைன் ஒரு சிறிய கோடு வருது, அது 3/4 இன்ச். இந்த 1 இன்ச்சுக்கும் 1/4 இன்ச்சுக்கும் நடுவில் ஒரு சிறிய கோடு வருது, அது 1.1 என்று எழுதணும். இந்த 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் நடுவில் ஒரு சிறிய கோடு வருது, அது 1.3 இன்ச் ஆர் 1.4 இன்ச்சாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த 1/2 இன்ச்சஸ்க்கும் 3/4 இன்ச்சஸ்க்கும் நடுவில் ஒரு சிறிய கோடு வருது, அது 1.6 இன்ச்சஸ். இந்த 3/4 இன்ச்சஸ்க்கும் 2 இன்ச்சஸ்க்கும் நடுவில் ஒரு சிறிய கோடு வருகிறது, அதை 1.8 ஆர் 1.9 என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த சிறிய அளவுகள் தான் ஒவ்வொரு கார்மெண்ட் ஸ்டிச் பண்ணும்போதும் சரியான ஃபிட்டிங் வர்றதுக்கு உதவுது. அதனால் இந்த சின்ன சின்ன கோடுகளை பற்றி சரியாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். டே 5ல் இந்த 1/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச் மெஷர்மெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணலான்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதனால் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தையல் கற்றுக்கொள்வோம், தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.